அமெரிக்காவினுடைய தளங்களை அழித்து மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அனைத்து தளங்களுக்கும் ஒரு அச்ச உணர்வை ஊட்டி அவர்களையெல்லாம் தகர்த்தெறிந்து இன்றைக்கு ஈரான் ரணகலப்படுத்தி கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு குண்டு மழை பொழிந்து, ஏவுகணை மழை பொழிந்து, ட்ரோன் மழை பொழிந்து, காமிகாசி ட்ரோன்ஸை லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸோட அடித்து சாஹித் 136 ட்ரோன்ஸை வச்சு சர்வநாசம் பண்ணி அவர்களை தோசம் செய்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு இராணுவத்தை கொண்ட அமெரிக்காவையும், ஏர் சுப்பீரியாரிட்டி உள்ள இஸ்ரேலையும், ஏர் டிஃபென்ஸ் சுப்பீரியாரிட்டி உள்ள இஸ்ரேலையும், சைபர் செக்யூரிட்டி கொண்ட இஸ்ரேலையும் இன்றைக்கு ஈரான் எதிர்த்து கேள்வி கேட்கிறது, ஈரான் எதிர்த்து அடிக்கிறது. அவர்கள் தலைவர்களையெல்லாம் எலிமினேட் பண்ணால் கூட ஸ்பையை வச்சு, சேட்டலைட்டை வச்சு, ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக்கை வச்சு, சேட்டலைட், ஏர்க்ராஃப்ட், ரடார் அண்ட் தென் ஸ்பை ட்ராக்கிங், இத்தனையும் இன்டகிரேட்டடு சைபர் செக்யூரிட்டியை வச்சு அவங்க லீடர்ஷிப்பை எலிமினேட் பண்ணாலும் தொடர்ந்து லீடர்ஷிப் வந்துக்கிட்டே இருக்குது, எமர்ஜ் ஆகிட்டே இருக்குது. அவங்க அடித்து நொறுக்கிட்டே இருக்காங்க, வித்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும்.